ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 6 பார்க்க போகிறோம். ரேண்டம் வேரியபிள் அண்டு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வாட் இஸ் அ ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா, வி அசோசியேட் அ ரியல் நம்பர் வித் ஈச் அவுட்கம் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். சச் அ நம்பர் இஸ் கால்டு ரேண்டம் வேரியபிள். அதாவது ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய அவுட்கம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரியல் நம்பரை அசோசியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது காயினை டாஸ் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டாஸிங் அ காயின் ட்வைஸ், ஒரு காயினை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 times டாஸ் பண்ண போகிறோம். அல்லது 2 coins ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி. இது ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். ஒரு காயினை 2 தடவை டாஸ் பண்ணுறதும் 2 காயின்ஸை ஒரே டைமில் டாஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு சேம் சாம்பிள் ஸ்பேஸ் தான் கிடைக்க போகுது. சரி, சப்போஸ் அந்த காயினை ஃபஸ்ட்டு தடவை டாஸ் பண்ணும்போது ஒன்று ஹெட்டு விழுந்திருக்கலாம் அல்லது டெய்ல் விழுந்திருக்கலாம். சரி, சப்போஸ் இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஹெட்டு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோ, செகண்ட் டைம் அந்த காயினை டாஸ் பண்ணுறோம், அப்போ ஒன்று ஹெட்டு விழலாம் அல்லது டெய்ல் விழலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு டைம் டெய்ல் விழுந்திருக்கு அப்படின்னா, இப்போ அந்த காயினை செகண்ட் டைம் நம்ம டாஸ் பண்ணுறோம், அப்போயும் ஒன்று ஹெட்டு விழலாம் அல்லது டெய்ல் விழலாம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். எப்படி? ஸோ ஒன்று 2 தடவையுமே ஹெட்டு விழுந்திருக்கலாம், ஹெச், அல்லது ஃபஸ்ட்டு டைம் ஹெட்டு செகண்ட் டைம் டி, ஸோ ஹெச்டி. இல்லை ஃபஸ்ட்டு டைம் டெய்லு செகண்ட் டைம் ஹெட்டு, அப்போது டிஹெச் கிடைக்கும். அல்லது 2 தடவையுமே டெய்ல் விழுந்திருந்தால் டிடி கிடைக்கும். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ். இந்த அவுட்கம்ஸை இப்போ நம்ம ரியல் நம்பரோட மேப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறோம், லெட் கேபிட்டல் எக்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்டைன்டு. இப்போ அந்த ரேண்டம் வேரியபிளை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிடச்சிருக்கிற அவுட்கம்ஸில் ஒவ்வொன்றுலேயும் எவ்வளோ ஹெட்ஸ் வந்திருக்கு அதை தான் இப்போ அந்த கேபிட்டல் எக்ஸாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு ஹெச்சில் ரெண்டுமே ஹெட்டு தான் இல்லையா. ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 2ன்னு வரும். இப்போ ஹெச்டியில் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது, அப்போ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 1. டிஹெச்லேயும் ஒரு ஹெட்டு தான் இருக்குது, அப்போது கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ இங்கேயும் 1. டிடினா இங்கே ஹெட்டே இல்லை, அப்போது கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 0. ஸோ அப்போது இந்த ரேண்டம் வேரியபிள் என்னென்னவா இருக்கலாம், நமக்கு ஒன்று 0வாக இருக்கலாம், அல்லது 1ஆக இருக்கலாம், அல்லது 2ஆக இருக்கலாம். ஸோ ஆர்எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2. சரியா? ஸோ இந்த மாதிரி சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அவுட்கம்ஸை ஒரு ரியல் நம்பரோட நம்ம மேப்பிங் பண்ணுறது தான் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மேப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது. அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். பாரு, இதை வேறு எப்படியும் சொல்லலான்னு. இன் அதர் வேர்ட்ஸ், வி ஆர் கன்சிடரிங் அ ஃபங்க்ஷன் whose domain is the set of possible outcomes and whose range is the subset of the set of real numbers. அதாவது இங்கே இருக்கக்கூடிய டொமைன் செட்டு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் இல்லையா, சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தான் இங்கே எழுதியிருக்கோம். அது எங்கே போகுது, ரியல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ சில நம்பர்ஸுக்கு அது மேப் ஆகுது. அதான் டொமைன் செட்டு வந்து செட் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ், அதாவது சாம்பிள் ஸ்பேஸு. ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் தி செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இது ரெண்டுக்கும் இடையில நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய மேப்பிங்னு சொல்லலாம் அல்லது ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இதை டிஃபைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஏன் அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம், அந்த ஃபங்க்ஷன் எங்கே தான் போய் மேப் ஆகுது, ரியல் நம்பர்ஸோட தான் அது போய் மேப் ஆகுது. ஸோ அதனால் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், சாம்பிள் ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் டேக்கிங் வேல்யூஸ் இன் -∞, அந்த ஃபங்க்ஷன் வந்து -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த வேல்யூஸை வேணும்னாலும் எடுத்துக்கும். ஆர் whose possible values are numerical outcomes of a random experiment. இதை வேறு எப்படியும் சொல்லலாம், அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய அவுட்கம்ஸை நம்ம நம்பரில் சொல்லலாம். அந்த நம்பரில் சொல்கிறதுக்கு பேர் தான் ரேண்டம் வேரியபிள்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சரி, there are 2 types of random variables. One is discrete random variable and the another one is continuous random variable. ஸோ இப்போ discrete random variableனா என்னென்னு பார்க்கலாம். discrete அப்படின்னாலே தனித்தனி அப்படின்னு அர்த்தம். So a variable which can assume finite number of possible values or an infinite sequence of countable real numbers is called a discrete random variable. அதாவது finite number of values எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம discrete random variableனு சொல்கிறோம். ஸோ finite number of casesனால் என்ன அர்த்தம், இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்தோன்னா அதில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேபிட்டல் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மார்க்கை நான் ஸ்டோர் பண்ணிக்க சொல்கிறேன்.
ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ் என்ன பண்ணும், அந்த 50 பேருடைய மேக்ஸ் மார்க்கையும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது டிஸ்க்ரீட் கேஸு. ஸோ மார்க்ஸ் அப்டைன்ட் இன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரெட் மார்பிள்ஸ் இன் ஜார், ஒரு ஜாரில் நிறையா கலர்டு மார்பிள்ஸ் இருக்கலாம். அதில் பர்டிகுலராக நம்ம என்ன சொல்கிறோம், ரெட் கலர் மார்பிள்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கோ அதை நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் கேபிட்டல் எக்ஸில். ஸோ அப்போ அதுவும் வந்து ரெட் கலர் மார்பிள்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் டிஸ்க்ரீட் கேஸில் வரும். ஸோ நம்பர் ஆஃப் டெலிஃபோன் கால்ஸ் அட் அ பர்டிகுலர் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்போ அதுவும் தனித்தனியாக தான் வரும் ஃபோன் கால் இல்லையா. ஒரு ஃபோன் காலுக்கும் இன்னொரு ஃபோன் காலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. ஸோ அதுவும் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளை வச்சு நம்ம பார்க்குறது. அதே மாதிரியே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஒன்று பார்ப்போம், அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு சொல்லுவோம். சரி, இப்போ கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஒரு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். அப்போ அந்த கேபிட்டல் எக்ஸுக்கு டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, காயினை வந்து டாஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அதுக்கு வந்து 0, 1, 2ன்னு நமக்கு வேல்யூ கிடைச்சது இல்லையா. ஸோ அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸுங்கிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். அந்த கேபிட்டல் எக்ஸு வந்து நிறைய டிஸ்டிங்க்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கும். அதை x1, x2 எக்ஸட்ரா xnன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அது p சஃபிக்ஸில் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இங்கே ஸ்மால் லெட்டர் எக்ஸ் இப்படி போடணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் x1, x2 எக்ஸட்ரா xn. அதாவது இந்த ரேண்டம் வேரியபிள் வந்து ஒரு சில வேல்யூஸ் எடுத்துக்குது இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்ல போகிறோம். சரியா, p ஆஃப் xiன்னு எழுதியிருக்கேன் இல்லையா. இந்த xi அப்படிங்கிறது இந்த ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கக்கூடிய வேல்யூஸு. அது x1, x2, இப்போ 0, 1, 2ன்னு இருந்தால் x1, x2, x3 3 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த 0க்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், 1க்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், 2க்கும் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். சில சமயம் இது எதுவுமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நம்பருக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்படிப்பட்ட கேசஸை நம்ம 0ன்னு சொல்லிடுவோம். சரி, இப்போ இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், இது எப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இது 2 கண்டிஷன்ஸை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது நம்ம ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கக்கூடிய வேல்யூஸுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராபபிலிட்டி 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதே மாதிரி டோட்டல் ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னா வேல்யூ நமக்கு 1ன்னு வரணும். So each probability should be greater than or equal to 0 and the total probability should be equal to 1. இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இந்த p சஃபிக்ஸில் கேபிட்டல் எக்ஸ் போட்டு ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இது டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், அல்லது வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், அல்லது டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லலாம். சரியா, ஸோ டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், டிஸ்க்ரீட் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அல்லது வெறுமன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது மூணுமே வந்து எதை தான் குறிக்குது, இந்த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை அது மீன் பண்ணுது. ஸோ அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் எஃப். இங்கே எப்படி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா இங்கே கேபிட்டல் பி போட்டு சஃபிக்ஸில் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் எஃப் சஃபிக்ஸில் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அகைன் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான், p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங், சம்மேஷன் p ஆஃப் xi. அதாவது நம்ம அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சொல்லணும். இப்போ சப்போஸ் எனக்கு எஃப் ஆஃப் 2 வேணும்னு வச்சுக்கோயேன், அப்போ p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லும்போது 2வை விட சின்ன நம்பர் நமக்கு என்னென்ன கிடைக்கும், 0, 1 வந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ p ஆஃப் 0 ப்ளஸ் p ஆஃப் 1 ப்ளஸ் p ஆஃப் 2, அந்த 3 ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணி நம்ம சொல்கிறது. கியூமுலேட்டிவ் அப்படின்னாலே வந்து ஆடிங் தான் இல்லையா, முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அப்படி ஆட் பண்ணி சொல்கிறது தான் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ.